இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் இருந்து ஊழியம் செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாராட்டின மேன்மையான ஈவுகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா? ரைட். உங்கள் மத்தியில் இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இவ்வளவு இயற்கை இடர்களுக்கு மத்தியிலையும் நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக வந்து நிற்கிறது நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நேசத்தை காட்டுகிறது. ஆமென். ஆமாம், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் என்றல்ல, நான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஃபார் கிங்டம் க்ளோரி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களில் பரிசுத்த தேவன் தமக்கு பிரியமானவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டே இருக்கிறார். வைராக்கியமானவர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற முதல் குவாலிட்டி, தி ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மேன் என்னன்னா கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆமாம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். பரிசுத்தம், ஒழுங்கு, ஒழுக்கம்லாம் நெக்ஸ்ட்டு. அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏன் ஆண்டவரே அப்படி போகணும் அப்படின்னு கேட்காம உடனே ஓகே அப்படின்றவங்கள தான் அவருக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ வல்லமையான ஆட்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு தாளந்த உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள், எத்தனை வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு அவசியமே இல்லை. சொன்ன உடனே என்ன ஏதுன்னு கேட்காம கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் அவர்களை தான் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆரம்ப நாட்களில் நாம் தெய்வ சமூகத்திற்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருவோம், ஏதாவது ஆண்டவர்கிட்ட வந்தால் கிடைக்கும்னு சொல்லி. வருஷங்கள் ஆக ஆக ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பித்தேன். ஆமென். ஆமாம், இது வந்து இந்த 2 நாட்களும் ஆவிக்குரிய கூட்டங்களாக தான் இருக்க போகுது. திஸ் இஸ் நாட் காஸ்பல் மீட்டிங். ஆமென். ஆமாம், உங்களை எங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பது தான் சபைகளை திடப்படுத்த முடியா எடிஃபையிங் சர்ச்சஸ் தான் ஆண்டவர் எங்ககிட்ட பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த தேவன் வரப்போகிறார். நாம் எல்லாம் ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு பரலோகத்தை பற்றி பேசுகிற வார்த்தைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். வானத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாயம் விசாரிக்கத்தக்கதாக வரப்போகிறார். மாரநாதவா வரப்போகிறார். இருந்து நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மேலே போகலாம், இல்லைன்னா கைவிடப்படுவோம். ஸோ நம்முடைய ஆத்மா முதலாவது நஷ்டப்படாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் நம்முடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களில் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். இதே திருச்சியில் ஒரு திருச்சபையில் இருக்கிற ஒரு தம்பி வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு தங்கச்சி பிரின்சிகிட்ட வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்னை ஜெபிக்க வேணான்றாங்க. ஜெபிக்க வேணான்றாங்க. ஆச்சரியமாக இருந்தது. ஆமென். ஸோ பிள்ளைகள் எல்லாம் பிரின்சி அடிக்கடி சொல்லுவா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு காரணமே பைபிள் படிக்கிறதுக்கு தான். ஆமென். ஆமாம், நான் தான் பயன்படுத்தே தவிர வேற ஒன்றும் இல்லை. சொல்லிக்கலாம் நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், உனக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா, மெடிக்கல் காலேஜ் படித்து ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நல்லா படிக்க வைங்க, நல்ல ஸ்தானங்களில் போய் உங்கள் பிள்ளைகள் இருக்கட்டும், ஆனால் அவருக்காக நிற்கட்டும். ஆமென். என்ன வேலை செஞ்சாலும் தேவன் பட்சத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கணும். அது இல்லாமல் எவ்வளோ பெரிய உயரங்களுக்கு போனாலும் பிரயோஜனமே இல்லை. ஹல்லேலூயா. இதற்கு இந்த நிலைக்கு நம்ம அடைய முடியாதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் முழு மனதோடு கூட தேவனை தொழுது கொள்ள முடியாதபடி, தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஆராதிக்க முடியாதபடி, தேவனை பற்றி கொள்ள முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, வேதம் வாசிக்க முடியாதபடி, முக்கியமாக உங்களை ஆராதிக்க விட முடியாதபடி சத்ரு அநேக காரியங்களை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆமென். லாட் ஆஃப் பேரியர்ஸ். இந்த நாட்களில் தடைகள் அநேகம் உண்டு. கடந்த வருஷத்தை விட இந்த வருஷத்தில் உங்களுக்கு போராட்டம் அநேகம் இருக்கிறது. இருக்கா இல்லையா? எஸ். இனி அடுத்த வருஷத்தில் என்ன ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. ஒன்று இருக்காது, ஆண்டவர் போக பண்ணுவாராக. ஆமென். ஆமாம், இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். பக்கத்தில் போய் கை கொடுத்து சொல்லுங்க, இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். துஷ்டன் உங்கள் வழியாய் வருகிறது இல்லை. ஒரு சிலர் என்னையும் பார்க்குறாங்க, நான் துஷ்டன் இல்லை சாமி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, துஷ்டன் உங்கள் வழியாய் வருகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு விரோதமாக உங்கள் பேரை, உங்கள் குடும்பத்துடைய பேரை, உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை கெடுத்து கொண்டிருந்த நபர்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்ட பேர் கிடையாது.
துக்க செய்திகளை உங்கள் காதுகள் கேட்பதில்லை. காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் துக்க செய்திகளை நீ கேட்க கூடாது, துர்மரணங்கள் என் குடும்பத்தில் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அவிசுவாசமா என் வாழ்க்கையில் எந்த காரியங்களும் நடக்க கூடாது. நான் ஒரு விசுவாசி, உம்மை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த பேர் இழப்புகளும் பேரிடர்களும் உங்களை தாக்காது. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இந்த காரியத்தெல்லாம் சகிக்கணும்னா ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, தயவாக எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏன் இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிக்க முடியும்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் நல்லவன் இருக்கா? பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அதுக்கப்புறம் ஒரு கேட்டகரி வச்சிருக்காரு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஸோ இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்க்கை எதற்காகனா, நீங்க திருச்சபைக்கு எதற்காக வந்தீர்கள்? அதுதான் ரொம்ப நாளாக தெரியல பாஸ்டர், எதுக்கு வந்தோடனே தெரியல. ஆரம்ப நாட்கள் யார் சொன்னா? பரவாயில்ல, கை தூக்கி சொல்லுங்க. அம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகம் போறதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தோம். ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டது. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அப்புறம்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஹல்லேலூயா. அவரை தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். இன்னைக்கு அநேகர் வந்து தேவைகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேடுகிறது எதற்காக தான்? எனக்கு ஏதாவது ஆண்டவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி வருகிறார்கள். தவறில்லை, ஆரம்ப நாட்களில் தவறில்லை. ஆரம்பத்தில் ஸ்தோத்திரப்படிகள் 1000 புக்கு வித்துச்சு தெரியுமா? எத்தனை பேர் அதை வாங்கி படிச்சிங்க தெரில. அநேகர் படித்திருப்பீர்கள். ஒரு சில அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்தோத்திரங்கள் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் 50, சாயந்தரம் 50 அப்படின்று படித்த ஆட்கள் எல்லாம் உண்டு. சரி, இது ஆரம்ப நாட்களுக்கு ஓகே, ஆரம்ப நாட்களில் ஓகே. என் பிள்ளை இப்போ ஜெயின், அவளுக்கு வந்து 1.25 வயசு ஆகுது. பா பா அப்படின்றா. ஒரு 40 வயசுக்கு அப்புறமா என்னைய பா அப்படின்னா எப்படி இருக்கு எனக்கு? அடுத்த நிலைக்கு போகணுமா இல்லையா? ஹல்லேலூயா. நான் தான் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை நம்பி இருக்கிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் நம்ம நேசிக்கணும்னு ஆசை. நம்ம வந்து எப்போவுமே ஒன் சைடாகவே லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறது. பார்த்துருக்கீங்களா? வாலிப நாட்களில் இந்த வாலிப பயிலுங்க இந்த விமென்ஸ் என்ன காலேஜ் அது? விமென்ஸ் காலேஜ் தானே? விமென்ஸ் காலேஜுக்கு பின்னாடி வந்து சுற்றிட்டே இருப்பான். சர்ன்னு பைக்கில் போவான், கீழே விழுவான், அடிபடாத மாதிரி திரும்ப எழும்பி மறுபடியும் அதே வேகத்தில் போவான். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமாம், வாலிப நாட்களில் ஒரு உற்சாகம் இருக்கும், நிலை தெரியாது, எங்கே நிற்கிறோன்னே நமக்கு தெரியாது. நல்ல வேளை கர்த்தர் என்னெல்லாம் காத்துக்கிட்டார். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஏஜ் கிடையாது, காலேஜ் படிக்கிற அண்ணன்மார், சர்ச்சில் இருக்கிறவங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் ஒரு 40-50 வயசு இருக்கிற அங்கிள்ஸ். இப்போ எனக்கு இப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நல்ல தகப்பன்மார்கள், ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா அப்போ தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும், நம்ம அப்போ தான் மெச்சூர்ட் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம ஏஜ் பீப்புள்கிட்டே பழகணும்னா சொல்லி முடிஞ்சு. ஆமாவா இல்லையா? ஆமென். கர்த்தர் நம்மை உண்டாக்கினதின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை விட முக்கியம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம். விலையேற பெற்று ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். பிசாசு உங்களை தேவ சமூகத்தில் போய் திருப்தியாக ஆராதிக்க விடவே மாட்டான். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள்? வாரம் முழுவதும் நம்ம ஜாலியாக இருப்போம். சர்ச்சுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் நீங்கள் மறந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வந்து மறந்துட்டியே அப்படின்னு வந்து நிற்கும். ஆமென். ஆமாம், சில பேரால் பிரசங்க கேட்கவே முடியாது, துருன்னு இருக்கும். நீங்களாம் அப்படி இல்லை. உங்களை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமாக நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். நான் போன திருச்சபைகள்லேயே ஒரு உருப்படியான திருச்சபையை ஒரு 10 டாப் 10 எடுத்தோன்னா அதில் ஒன்றா இது இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோம். ஆண்டவர் கிருபையில் அநேக இடங்களுக்கு கர்த்தரங்களை கொண்டு போய் நிறுத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாருக்குமானவர்கள். ஆமாம், கிராமங்களில் போய் ஒன்றுமே இல்லாத இடங்கள்லையும் போய் நிற்க தெரியும். அதே மாதிரி 50,000 பேருக்கு முன்பதாகவும் கர்த்தர் நிற்க பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் எங்கள் மேலே வச்சிருக்கிற அழைப்பு அது. ஆனால் நான் எங்களுடைய ஜெபம் என்னென்னா, உங்கள் சித்தம் இல்லாத எந்த இடத்துலையும் கொண்டு போய் நிறுத்திடாதீங்க ஆண்டவரே, அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு தான் ஜெபிக்கிறோம். ஆமென்.
ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எங்கள் பேர்களை சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். கடந்த நாட்கள் ஒருத்தர் வந்தார், நீங்கள் தான் பிரின்சியான்னு என்கிட்ட கேட்டார். பிரின்சிலியோ நீங்களா அப்படின்னாரு. இல்லை அது என் ஒய்ஃப் அப்படின்னு. ஓ அப்போ நீங்கள் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ நாங்கள் என் பிக்சரில் இருந்தால் போதும் எங்கள் பேர் சொல்லி ஆமாம் ஜெபிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அநேக ஊழியங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வாரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். புது புது இடங்கள், புதிய புதிய சீதோசன நிலைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் கூட நிற்கிறார். ஆமென். ஆமாம், இனி வர்ற அடுத்த இந்த சண்டேயில் நெக்ஸ்ட் சண்டே NLAGயில் போய் நம்முடைய தலைமை திருச்சபைகளை பிரசங்கிக்க போகிறோம். பரிசுத்த தெய்வம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இந்த வயசுலேயே எங்களை இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி ஆண்டவரே நாங்கள் ஒருத்தே இல்லை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்னு நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா விடவே மாட்டுறாரு. ஹல்லேலூயா. மறைத்துக்குள்ளே நினைக்கும் போதெல்லாம் இங்கே வா அப்படின்னு கொண்டு போய் எப்பெல்லாம் எங்களை காட்டணும்னு நினச்சோமோ அப்பெல்லாம் மறைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஸோ அதனால் அவருக்குள்ளாய் மறைந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களை பயங்கரமாக ஆகா ஓகோனாங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி அவர் தான் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமென். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனி வருகிற நாட்களில் மிகவும் சோதனை நாட்கள் வரப்போகிறது. பரிசுத்த தேவன் நம்மை பாதுகாத்து கொள்ளுவாரா. உங்களை உங்கள் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளுடைய தலைகளை கை வச்சு தகப்பன்மார்கள் தாய்மார்கள் என்ன பண்ணுங்க, அனுதினம் என்ன பண்ணுங்கன்னா அவங்க தூங்கும் போதோ விழித்திருக்கும் போதோ இல்லை அவர்களை பெயர் சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். எங்கே நீலாம் விளங்க போகிற அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிகவும் பவர்ஃபுல்லானது. ஆமென். ஆமாம், முக்கியமாக கோவப்படும் போது அநேகர் ஆண்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் கோவம் வந்துருச்சுன்னா கண்ணாப்பண்ணான்னு பேசி நான் பார்த்துருக்குறேன். நல்ல வேளை அந்த சுபாவம் எனக்கு இல்லை, கர்த்தர் காத்து கொண்டார். ஆமென். கோவமே வர்றதில்லை. இப்போ 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 வருதா? வர்றதில்லை. ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தேவ மனுஷனா கர்த்தருடைய கனிகளெல்லாம் நமக்குள்ளே வெளிப்பட வேண்டும். அன்பு குறித்து பயங்கரமா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, என்ன புதுசா அந்த பக்கம் போ, ஆராதிப்பேன் அப்படி இல்லை. ஸோ உங்களுக்குள்ள நீங்கள் பாடுறதெல்லாம் சில பிரின்ஸ் அடிக்கடி சொல்லுவா, சில பாட்டெல்லாம் நம்ம பாடவே முடியாது, ஃபாதர் மட்டும்தான் பாட முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி உண்டு. நாங்கள்லாம் ஜெபத்தோட்டத்தில் அப்போ நான் கீபோர்டிஸ்டாக இருந்தேன். ஃபாதருக்கு சாப்பிட்றதுக்காக வரிசையில் நிற்கிறோம் சாப்பாடு வாங்குறதுக்காக. இப்போ பெரிய கூட்டம் 2000-3000 பேர் வருவாங்க இல்லையா. இப்போ வரிசையில் நின்றுட்டுருக்கோம். எனக்கு பின்னாடி அவன் உண்மை எல்லாம் எனக்கு யார் உண்டு உண்மை தவிர எனக்கு ஒரு ஃபிகர் உண்டுன்னு பாடிட்டு இருக்கான் பின்னாடி. எனக்கு டே என்னடா பாடுற இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதின் நோக்கத்தையே புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற அநேகர் உண்டு. இங்கே எத்தனை பேர் புரிந்து கொண்டு வாழ்கிறீர்கள் எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாம் சாதாரண கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். டைரெக்டாக நீங்கள் மட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கூட ஒரு திரள் கூட்டத்தை கூட்டி கொண்டு தான் நான் போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம். ஆனால் இதெல்லாம் செய்ய முடியாதபடி, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விஷயங்கள் நீங்கள் வளர முடியாதபடி அநேக தடைகள் வரும். சில சோதனைகளை ஆண்டவரை அனுமதிக்கிறார். ஆமென். சரி போய் என் பிள்ளையை டெஸ்ட் பண்ணு அப்படின்னு யோபுவை டெஸ்ட் பண்ணது போல சில சோதனைகளையும் பரீட்சைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் டிசைனாக வருது சோதனை. அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, சிறு பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி சோதனை அவர்களுக்கு உண்டு. வாலிபர்களுக்கு, இளம் வாலிபர்களுக்கு என்று தனியாக அவங்களுக்கு வேற கேட்டகரி. அப்படியே நீங்கள் 40 வயசை தாண்டிட்டீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் சில சோதனைகளை சந்திக்கிறோமா? எஸ். எங்கேயோ வெளியில் ஒரு சோதனை புதுசாக வர்றதில்ல, வீட்டிலே ஒரு சோதனை என்ன பண்ணுது, ஜார் போட்டு உக்காந்துருக்கு. ஒரு சிலருக்கு பார்க்குற எல்லாரும் சோதனையாக தான் இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணாதபடி அவர் ஒவ்வொரு துறவுகளுக்கும் பெயர் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? அதனால பிரச்சனைகளுக்கு பெயர் வைங்க அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னேன். நான் ஒருத்தர் என்னை முடிச்சுட்டு வரும்போது சொன்னார், நான்லாம் எத்தனை பேர் வைக்கிறது, அத்தனை பிரச்சனை இருக்கு, சுத்தி பிரச்சனை, அகராதிலே கிடையாது பேர், அவ்வளோ பிரச்சனை. ஆனால் எல்லாவற்றிலையும் இருந்து கர்த்தர் காத்து கொண்டாரு. ஹல்லேலூயா. உத்தமன் என்று விளங்கின பின்பு, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உத்தமர்களாய் கர்த்தர் மாற்றுகிற வரை தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு உறுதியாய் காத்திருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் மத்தியிலையும் குறைவுகள் மத்தியிலையும் உங்கள் வாயின் வார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு அனுமதி தீருன்றதை மாத்திரம் தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். ஆமென். சில விஷயங்கள் ஏன் கர்த்தர் அனுமதிச்சார் நமக்கு தெரியவே
தெரியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஏன்ற கேள்வி இருக்கும். ஆனால் மனரம்யமாக சொல்லணும், உங்கள் சித்தம் இல்லாமல் இது எனக்கு நடக்காது. இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுறேன், என் கூட மாத்திரம் நீங்கள் இருந்துருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பொன்னாக விளங்க பண்ணுகிற நாட்கள் வருகிறது. ஆமென். ஆமாம், அநேகர் உங்களோடு பற்ற வைக்கப்பட்டார்கள், அநேகர் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மங்கி எறிகிற திரி அல்ல, நீங்கள் ஒரு காட்டு தீ. சாதாரணமாக ஒரு மெழுகுதிரியில் எரிகிற தீ நீங்கள் காற்று பட்டவுடன் என்ன ஆயிரும்? அணைந்து போய்விடும். ஆனால் சர்வ வல்லமையில் தேவன் நம்மை காட்டு தீயை போல உங்களுக்குள்ள எரிகிற நெருப்பு, பேஷன், அபிஷேகம் சும்மா இருக்காது. என்ன பண்ணும் அப்படின்னா, பிரச்சனைகளும் போராட்டங்களும் புயல்களும் வந்து கொண்டிருக்கும் போது, பிரச்சனைகள் என்ற காற்று அடிக்கும் போது, ஆமென், தேவைகள் என்ற காற்று அடிக்கும் போது, பொறாமை எரிச்சல்கள் என்ற காற்று அடிக்கும் போது அணைந்து போகாது. இந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? பக்கத்தில் பற்ற வைத்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், காட்டு தீயை வந்து அணைக்க முடியாது, உங்களால் அவ்வளோ சீக்கிரமா அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படிதான் உள்ள பற்றி கொண்டு எரிய வேண்டும். ஆண்டவர் அநேக சோதனைகள் அனுமதிப்பார். எல்லாம் திராணிக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டார். ஒரு டைம் இருக்கு எல்லாத்துக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமாம், உங்கள் சோதனைகள் முடிவுக்கு வந்து விட்டது நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த தேவன் நீங்க கண்ணீரோடு விதைத்த எல்லா விதைப்புகளையும் இனி கம்பீரமாய் அறுக்க பண்ணுவாரா? என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லத்தக்கதா கர்த்தர் மாற்றுவாரா? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் தோற்று போனோமோ அந்த ஸ்தலத்துல எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க குடும்பத்தை துச்சமாய் நினைத்தார்களோ அதே ஸ்தலத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இது உங்கள் தலைமுறைக்கு மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறைக்கும் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தயவா எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு வேத வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. ஆவி என்ன பண்ணுது? உற்சாகம். ஆனால் மாம்சம் பலவீனமானது. ஒரு ஸ்டோரி வந்து ஒரு ஊழியக்காரர் சொன்னார். அது என்னை மிகவும் வந்து ஒரு ஆச்சரியத்துக்குள்ளாக்கின ஒரு கதை. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன், இது வந்து கதை, உண்மை கிடையாது. ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா, ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அதில் ஒரு ஷோரூம் இருந்தது. ஷோரூம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பைக்கு, கார்லாம் வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே அதை நிற்கும், நம்ம போய் தேவையானதை வாங்கிக்கலாம். அப்போ ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கும்போது 4 பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கிறது, 1 மட்டும் மிகவும் பழையதாக இருக்கிறது. அதில் ஒன்றுடைய பெயர் என்ன அப்படின்னா எரிச்சல்னு போட்டிருக்கு. என்னது? எரிச்சல். அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் ப்ரைஸ் டேக் போட்டிருக்கு, 1500 rupees, 1500 ரூபா. அப்படியே அடுத்து ஒரு மிஷன் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா அதற்கு பெயர் வந்து பொறாமை. சொல்லுங்கள். அதில் 2000 ரூபாய் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு பொருள் இருக்கிறது, அது வந்து கோபம். என்னது? அது வந்து 2500. இப்போ அடுத்து ஒன்று, 4வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பார்க்க பழையதாக இருக்கிறது. இது வரைக்கும் யாரும் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. திரும்ப பயன்படுத்த முடியுமானே தெரியாத அளவுக்கு பார்க்கவே மிகவும் பாலடைந்து இருக்கிறது. ஆனால் அதனுடைய விலை எவ்வளோ போட்டிருக்குன்னா 10,000 rupees போட்டிருக்கு. 10,000 ரூபா. உடனே இவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி இந்த மனுஷனுக்கு. உடனே உள்ளே போனான். அந்த கடை யாருடையதுன்னா பிசாசுடையது. பிசாசு வச்சு கடையெல்லாம் நடத்துகிறானா? ரைட். இப்போ உள்ளே போய், மிஸ்டர் பிசாசிங்கவா, இது என்ன எல்லாவற்றுக்கும் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு மாத்திரம் இவ்வளோ விலை அப்படின்னா? இப்போ பிசாசு சொன்னானா, அதாவது ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பார்ப்பேன், இதில் ஜெயிச்சிட்டான்னா எரிச்சல் நிறைய பேர் படுறது இல்லாமல் தானே. ஒரு சிலர்லாம் வந்து என்ன அநேக ஆண்களை நான் பார்த்துருக்குறேன், மனைவி டாம் டூம்னு குதிச்சா கூட அசையாத கல் போல நீ பேசி முடி, டயர்டாகும். அப்படி ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன். ஆமாம். சரி, இப்போ எரிச்சல் படுகிறது இல்லை. அடுத்து பொறாமை கூட. இப்போ எனக்கெல்லாம் பொறாமைன்றது இல்லை. எனக்கு பேசிக்காகவே உள்ள ஆண்டவர் வைக்கல போல அந்த கேரக்டர். நானும் பொறாமப்படலாமான்னு யோசிக்கிறேன், வரமாட்டேங்குது. சரி, இப்போ பொறாமை கூட ஜெயிச்சிடலாம். அடுத்து ஒன்று இருக்குது. என்னது? கோபம். அது அப்பப்போ வரும். நம்ம தான் என்ன பண்ணணும்? ஒழுங்கா மரியாதை உள்ளே போயிரு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணணும். ஆமென். ஆமாம். சரி, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 4th மிஷன், இதுக்கு பேர் என்னன்னு நான் சொல்லலை, கடைசியாக சொல்கிறேன். கேட்குறான் பிசா, சொல்கிறான் இது எல்லாவற்றிலையும் ஜெயிச்சிட்டா கூட இங்கே வந்து மாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா மன சோர்வு. வாட் இஸ் தட்?
மனசோர்வு, டிப்ரெஷன். எனக்கு என் பையன் இருக்கான்ல, ஜூடா, 3.25 வயசு ஆகுது. அவன் சொல்கிறான், டாடி டென்ஷன் பண்ணாதீங்க டாடி என்னைய அப்படின்றான். சரி பரவாயில்ல, இது வந்து சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு சொல்லிட்டு விட்டுருவான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் ஓடிட்டு இருந்தான், தண்ணி ஊற்றிட்டான், ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிட்டான். நான் உடனே கொஞ்சம் சத்தமாக திட்டினதில்லை, ஆனால் சொன்னேன், ஜூடா ஷுட் நாட் டூ திஸ், எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டேன். அது வந்து அவனுக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. அதனால இது நடக்கும்போது காலையில் அந்த சம்பவம், நாங்கள் நைட் ரூமில் போய் நாங்கள் எல்லாம் நார்மலாக இருக்கோம், படுத்திருக்கும் போது என்னைய அப்படி இப்படி கையில் இப்படி மேலே தோளில் கை வச்சுட்டு சொன்னால், டாடி ஜூடா ஹர்ட் ஆகிட்டேன். அவனுக்கு நான் சொல்ல தெரியாது, ஜூடான்னு தான் சொல்லுவான். அதனால் சொன்னால் ஜூடா ஹர்ட் ஆகிட்டேன். அவன் 3.25 வயசில் என்ன ஹர்ட் ஆகிறார் அவர். நான் வந்து இன்னும் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு, நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல என்னைய, நானே மறந்துட்டேன். ஹல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையினுடைய மனதை கூட ஒரு சம்பவம் பாதிக்கும்னா கண்டிப்பாக நம்மளை பாதிக்குமா, பாதிக்காத? எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சிலருடைய வார்த்தை சில பேரை கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, அடித்து அடியை கூட மறந்துடுவோம். பேசின வார்த்தையை நம்ம என்ன முடியாது. நம்மளால் உங்கள் உடம்புல அநேக தழும்புகள் உண்டு, எந்த தழும்பு எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் சொல்லுவீங்களா? மறந்துட்டீங்க. ஆனால் வார்த்தை மறந்துருச்சா? மறக்கவே மறக்காது. இன்னும் ஒரு சிலர் செத்தா கூட வாசலை மிதிக்க மாட்டேன், செத்தா மிதிக்க முடியாது. இன்னொருத்தன் தான் உங்களை தூக்கிட்டு வேணா போகலாமே தவிர நீங்கள் மிதிக்க முடியாது. ஒரு சில செத்தா கூட நான் உன்னை பார்க்க முடியாது. அநேகர் சொல்லுவாங்க, ஆமாம் கடைசி என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய உதவி எனக்கு அவசியமே. உடன் பிறந்தவர்களிடத்திலேயே மகா பெரிய பிரச்சனைகள் உள்ள ஆட்கள்லாம் உண்டு இந்த நாட்களில், உண்டா இல்லையா? இப்போ மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, உள்ளே இருக்கும். இது எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனைன்றது ஏதோ உங்களுக்கு வர பிரச்சனை மட்டும் இல்லை, மாம்சத்தை ஜெயிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பப்போ உள்ளே இருந்து அப்படி எமோஷன்ஸ் எழும்போம், நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளே தட்டி வைக்கணும், உள்ளே போ, அமைதியாக ஓடி போயிரு. ஹல்லேலூயா. உள்ளார அந்த மனுஷனை நம்ம புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே ஒரு மறுரூபம் நமக்குள்ளாய் உண்டாக வேண்டும், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமென். ஆமாம், கடந்த நாட்களில் நீங்கள் கோவப்பட்டிருக்கலாம், ஆனால் இனி வருகிற நாட்களில் உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற சமாதானத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை யார் ஹர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களை கஷ்டப்படுத்த ஒருத்தரால் மாத்திரமே முடியும். யார் அது? நீங்க தான். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை பெருசா எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஒரு 2 வயசு குழந்தை வந்து உங்களை வந்து அப்படின்னு சிரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனசுல வச்சு ஒரு வருஷ காலமா மனசுல வச்சுப்பீங்களா? அந்த குழந்தை என்னை பார்த்து சிரிச்சிருச்சு அப்படி சொல்லுவீங்களா? அது குழந்தை, கண்டுக்கவே மாட்டோம். நம்ம பாட்டுக்கு ரோட்டில் போகிறீங்க, எத்தனையோ நாய் உங்களை பார்த்து குலைக்குது. ஒவ்வொரு நாயாக பேர் எழுதி வச்சுருக்கீங்களா? கருப்பு கலரில் இருந்த நாய், 4வது தெருவில் என்னை முறைச்சி பார்த்த நாயின்னு எழுதி வச்சுருக்கீங்களா? இல்லையே. நம்ம பாட்டுக்கு போய் அது பாட்டுக்கு குலைக்குது. எத்தனையோ நாய் உங்களை துரத்தி இருக்கு, பைக்கில் போகும்போது துரத்தி இருக்கா? நாய் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு சிலர்லாம் நாயை பார்க்காத மாதிரி, யார் அது துரத்தி இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் மைண்ட் பண்ணுறோமா? அப்போதைக்கு பயப்படுவோம், அப்புறம் அடுத்த நாய். அது போல பல பிரச்சனைகள் உங்களை சுற்றி வரும். பிசாசு அப்பப்போ அவுத்து விடுவான் எதையாவது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு உள்ளே போய் அவனுக்கு ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆமென். எப்போவுமே ஒரு சில விஷயங்களை கண்டுக்கவே கூடாது. பிள்ளைகள் அழும்போது எப்படி நீங்கள் கண்டுக்காத மாதிரி காது கேட்காதது போல இருக்கிறீர்களோ, எதையாவது கேட்கும்போது காசு வேணும்னு கேட்கும்போது தரேன் அப்படின்னே சொல்லி அவனே மறந்துடுவான். ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? இந்த கப்புள் ரெட்டிலாம் நாங்கள் நடத்துகிறோம். இளம் வாலிபர்கள், திருமணமானவர்களுக்கெல்லாம் பேசும்போது சம்டைம்ஸ் பேசும்போது அப்போ நான் சொல்லுவோம் என்னென்னா, ஆரம்ப நாட்களில் திருமணமான புதிதில் இப்போ ஐயா ஒரு 3 நாள் 2 நாள் வெளியில் போகிறாருன்னா, லவ் யூ, சாப்பிட்டியா, ஐ மிஸ் யூ அப்படிலாம் அனுப்புவார். அந்த அம்மா என்ன பண்ணுவோம், இதெல்லாம் அனுப்புவோம். இப்போ அரிசி 1 கிலோ, ஜீனி 1 கிலோ, இதெல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவர் இப்போ மிஸ் யூன்னு அனுப்பிச்சா கூட, யோ என்னையா அது அப்படின்னு கேட்குற மாதிரி. ஏன்னா அது திஸ் இஸ் த ரியாலிட்டி. வாழ்க்கைனா இதுதான். ஆமாவா இல்லையா? கொஞ்ச நாளைக்கு அப்படி பயங்கரமாக அப்படியே வானத்தில் பறக்கிறது போல இருக்கும். அப்புறம் இருக்கிறக்க பலூன் பஞ்சர் ஆயிரும். அப்போ தான் பூமிக்கு வந்து கீழே வந்ததுக்கப்புறம் ஓ இதான் வாழ்க்கை போல, ரைட்டு. ஒரு திருமணமாகி ஒரு நல்ல எவ்வளோ மெச்சூர்டான பேராக இருந்தாலும் மினிமம் 6 மாதத்திலிருந்து 5 வருஷங்களாகும் இந்த 2 பேரும் புரிந்து கொள்கிறதற்கு. இவர்களை மாத்திரமல்ல, குடும்பத்தை. அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்ய வேண்டிய சரியான வயசு 27 நான் சொல்லுவேன். ஆமாம். ஆமாம். இல்லைன்னா நம்ம பையன் வெறும் பொண்ணை மட்டும்தான் பார்ப்பான், வேற எதையுமே பார்க்கறது இல்லை. அந்த நாட்களில் வாலிபர்கள் தவறாய் முடிவெடுத்தார்கள். இந்த நாட்களில் பெற்றோர்களே தவறாய் தான் முடிவெடுக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. நான் ஏன் இதை பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஆண்டவர் பேச வைக்கிறார்.
யாருக்கோ பேசுகிறார், யாருக்குன்னு தெரியவில்லை. ஹல்லேலூயா. ஸோ அதனால் யூ ஹாவ் டு ப்ரே ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஏற்ற மணவாளன் மணவாட்டிக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆமென். ஆமாம், நான்லாம் என்னுடைய மனைவிக்காக ஜெபிச்சதெல்லாம் சொன்னால் நீங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் ஜெபம் பண்ணிருக்கேன். ஃப்ரம் மை 8th ஸ்டாண்டர்ட் ஐ எம் ப்ரேயிங் ஃபார் மை ஸ்பவுஸ். வாலிபர் கூட்டத்தெல்லாம் சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்போலேருந்து ஜெபம் பண்ணுங்கடா அப்படின்னு பிரின்சி பசங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னா 8th ஜெபம் பண்ணி நான் தான் கிடச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமாம், நான் ஆரம்ப நாட்களில் என்னைய தான் கூப்பிடுவாங்க ஊழியத்திற்கு. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண சொல்லி பிரின்சியை சொல்லுவேன். அந்த ஒரு நாள் பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரின்சி நல்லா பேசுகிறாங்க, ஆனால் ஏற்றாதீங்க, உங்களுக்கு மவுஸ் இல்லாமல் போயிடும்னு. என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவரே அப்புறம் உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. பரவாயில்ல, இந்த திருமண தன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும், அதெல்லாம் சும்மா கதையா? 2 பேரும் ஒரே மாம்சம் தானே. ஆமென். அதனால் எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. அவரோட நாம மகிமைப்படுறதுக்கு யார் பயன்பட்டாலும் ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அதனால் ஒருவருக்கொருவர் இந்த நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும். யாருக்கும் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் ஏன் லிஸ்ட்லேயே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் உங்கள் நேசம் வெளிப்படட்டும். சோதனை குடும்பத்திலிருந்து தான் புறப்படும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் இருக்கா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்களில் போராடி ஜெயித்தார்கள். இந்த நாட்களில் சகிச்சு தான் ஜெயிக்கணும். சில பிரச்சனைகள் முன்னதாக வரும்போது, ஒருத்தர் வேகமாக உங்களை நோக்கி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? முடிந்த மட்டும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஜெயத்தினுடைய முதல் படி என்னன்னா அமைதி, பேஷன்ஸ், பொறுமை. உங்களுக்கு தேவையான ஒன்று பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பொறுமையாக மாத்திரம் இருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர்லாம் காத்திருக்கிறீர்கள், ஒரு நல்ல வாழ்க்கைக்காக நீங்கள் காத்திருக்கீங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக குறைவுகளோடு நாங்கள் போயிட்டுருக்குறோம், எப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ போகிறோன்னே தெரியலன்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஒரு திரட்சிக்கு நேராக உங்களை நடத்துவாரா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். சரி, தயவாக எடுத்துக்கொள்ள ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிந்த அருமையான ஒரு சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். யாராவது ஒரு சத்தமாக வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 1 4. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். வேதத்தில் அநேகருக்கு அநேக விதமான டெஸ்ட் வைக்கப்பட்டது. யோபுக்கு வித்தியாசமான ஒரு டெஸ்ட் நடந்துச்சு, சோதனை. ஆபிரகாமுக்கு வித்தியாசமான சோதனை நடந்துச்சு. சவுலுக்கு வித்தியாசமான சோதனை நடந்துச்சு. பவுலுக்கு வித்தியாசமான சோதனைகள் நடந்தது. இதிலெல்லாம் அவர்கள் ஜெயித்தார்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சில பரிசுத்தவான்கள் ஜெயித்தார். ஆபிரகாம் ஜெயித்தார். ஆமென். விசுவாசத்தின் தகப்பன்ற பேர் சும்மா வரல. இத்தனை ஆண்டு காலம் 70 வயசுக்கு மேலே காத்திருந்து ஒரு பிள்ளைய தனக்கென்று பெற்றெடுத்ததற்கு அப்புறமா சாரால் மூலமா அப்படிப்பட்ட ஒரே ஏக சுதனை கொண்டு போய் நீ பலி செலுத்த எனக்காக போது, ஏன் ஆண்டவரேன்னு கூட கேள்வி கேட்கலாம் அந்த மனுஷன். நானா இருந்திருந்தா பேசுகிறது நீர் தானா, இல்லை பிசாசு உங்களை மாதிரி மிமிக்ரி பண்ணுதா அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு வார்த்தை கேட்கல. அட்லீஸ்ட் மனைவிட்டியாவது ஒரு சஜஷன் கேட்கலாம்ல, கேட்கலையே. நான் எந்த முடிவு எடுத்தாலும் பிரின்சிட்ட கேட்கறது வழக்கம். இப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது ட்ரெஸ் மாற்றணும்னா கூட நாங்கள் என்ன பண்ணுறது, மாற்றி இதை போடலாமா அதை போடலாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிப்போம். என்னால் காலையிலே சொன்னது போல் தனியாக எங்கேயுமே என்னால் போக முடியாது அப்படின்னா பயமான்னு கேட்காதீங்க. திருமணத்திற்கு முன்பதாக ஒரு மாதிரி வாழ்க்கை எனக்கு தூக்கமே வராது. இருதயம் எப்போவுமே படப்படான்னு பானிக்காகவே இருக்கும். அவ்வளோ பிரச்சனை. திருமணம் ஆச்சோ இல்லையோ நிம்மதியாக தூங்குறேன். 2 மணி நேரம் தான் தூங்குகிறோம் நாங்கள். 2 மணி நேரம், மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் தூங்குகிறோம். ஆனால் அந்த நேரம் நிம்மதியாக தூங்க முடியுது. ஹல்லேலூயா. எல்லாரும் திருமணத்துக்கு ஆனதுக்கப்புறம் தான் தூக்கமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லை. ஏன்னா நான் ஜெபம் பண்ணது 8th அதனால்
நீங்கள்லாம் இப்போ இருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியறதுக்கு முன்பாக இருந்தே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க. பிள்ளைகளுக்காகவும் அவருடைய வாழ்க்கை துணைக்காகவும் நான் இப்போ இருந்து ஜெபம் பண்ணுறேன் என் பிள்ளைகளுக்காக. சிரிப்பாக இருக்குல்ல? வி ஆர் ப்ரேயிங். ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று யார்? வாழ்க்கை துணை. லைட்டாக வினையாக வந்துருச்சுன்னா அவ்வளோதான் கடைசி வரைக்கும். ஏன்னா கடைசி இறுதி வரை உங்களோட கூட நிற்க போகிறது யாருன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மாத்திரம். அதனால் ஒரு சிலர் எப்போவுமே மற்றவர்களோடு கம்பேர் பண்ணுங்கிறதே வழக்கம். பார்த்துருக்கீங்களா? வயசான பாட்டியாக இருக்கும், ஒரு தாத்தா பல்லுலாம் போய் நடந்து போய் கொண்டிருப்பார். அவரை பார்த்து சொல்லும், இவங்கள தான் எங்களுக்கு கேட்டாங்க, இதை பட்டுக்கிட்டு நான் ரொம்ப படாத பாட்டு படுறேன். 3 தள்ளாடுற வயசில் தான் இருக்குது. இவங்களுக்கு 70, அவருக்கு 79, அவருக்கு 82. இத்தனை வருஷமாக உள்ளத்தில் என்ன இருக்கு? அவங்கள தான் இவங்களுக்கு கேட்டாகலாம். கொஞ்சம் தள்ளி ஜெபம் பண்ணிட்டோன்னா முடிஞ்ச அன்னையோட. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஆசை, நம்ம வாழ்க்கையில் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. யாராவது தனியாக கூப்பிட்டு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் வெளியில் சொல்ல மாட்டேன், உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காங்களான்னா நிறைய பேர் எங்க அநேகருக்கு அப்படிதான். இன்னொன்று, பிள்ளைகள் வளரும்போதே மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி நமக்கு பழக்கம் இல்லை. அவர்களுக்கு என்று ஒரு ஓட்டத்தை கருத்து வச்சிருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய ஓட்டத்தில் முதல் பரிசு 2ஆம் பரிசெல்லாம் கிடையாது. ஓடி முடிச்சா எல்லாருக்கும் பிரைஸ். ஓடி இறுதி வரை ஓடி முடிக்க வேண்டும். விசுவாசத்தை ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள இருக்கு, அதை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. மகா பெரிய சோதனைகளும் புயல்களும் வரும்போது சர்வ வல்லமையுள்ளவரையே அண்டிக் கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா முதல்ல நீங்க போய் சொல்ல வேண்டிய முதல் நபர் யாருன்னா ஆண்டவர் தான், தேவ சமூகம் தான். வழக்கமாக உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 500 ரூபா கொடுக்குற கை மாத்த நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா இதோட அந்த நபரை கட் பண்ணிருங்க. ஆமென். உங்களுக்கு தேவைன்னா தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தேவை, நீங்கள் தான் சந்திக்கணும். உங்களுடைய விசுவாசத்தின் அளவில் தான் பிரச்சனையை தவிர அவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. ஹல்லேலூயா. வல்லமை புறப்படத்தக்கதான தொடுதல் ரொம்ப முக்கியம். அநேகர் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு போகிறார்கள். ஒரு சிலர் ஆண்டவரை பார்க்கணும்னு வராங்க, அவரோட நடக்கணும்னு வராங்க. இந்த நாட்களில் செல்ஃபி எடுக்கணும்னு வர்றது போல கூட அப்படியே போகணும்னு ஆசை எல்லாருக்கும். ஆனால் ஒருத்தி மாத்திரம் ஒரே ஒரு சகோதரி வஸ்திரத்தை அல்ல, வஸ்திரத்தின் ஒரு கார்னரையாவது நான் தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு வேற இன்டென்ஷன் வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இத்தனை வருஷமாக உதிரப்போக்கு, எந்த டாக்டரை பார்த்தோம் நிற்கல, பிரயோஜனமே இல்லை. மோசமான வியாதிகள் அதுவும் ஒன்று. இத்தனை ஆண்டு காலம் எப்படி அவங்க ஜீவனோடு வாழ்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாக நான் பேசி கொண்டிருக்கத்தக்கதாக அந்த சகோதரனுடைய விசுவாசம். ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய விசுவாசம் கர்த்தரை அசைக்கிறதா இருக்க வேண்டும். எங்க ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய திருச்சபை உண்டு. அந்த திருச்சபையில் ஒரு பாட்டி ஜெபிக்க வந்தார்கள். நான் சொன்னேன், எதுக்கு பாட்டி ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. பாஸ்டர், ஆண்டவர் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே செய்யலை, ஏதாவது செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வயசு என்னன்னு கேட்டேன். 108. விளையாட்டுக்களை உண்மையிலே நடந்து வந்திருக்காங்க. 108 வயசில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சர்ச் எப்படியும் 2-3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கு அந்த பாட்டிக்கு. மனசுக்குள்ளே நான் சொன்னேன், உன்னையெல்லாம் 108 வயசு வரைக்கும் உயிரோட வச்சதே பெரிய விஷயம், சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும் ஜெபிக்கல, நல்ல போடுற வயசோடு இருக்கட்டும், பலத்தோடு வைங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஹல்லேலூயா. எத்தனை வயசில் கர்த்தருக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சாலும் ஆனால் நமக்குள்ளே உள்ள என்ன சொல்லிகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு என்ன ஆண்டவர் நம்மளை இப்படி பண்ணிட்டாப்புல. ஒரு சிலருக்குள்ள அந்த குறைவுகள் இருந்து கொண்டே இல்லை, அதெல்லாம் சோதனை. ஆமென். உங்களுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்களை நீங்கள் ஜெயிக்க பழக வேண்டும். உள்ளார்ந்த மனுஷனை என்ன பண்ணுங்க, புதிதாக்கி கொண்டே இருங்கள். நாளுக்கு நாள் நீங்கள் தேவ மனுஷன்றதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருத்தர் அடிக்கும்போது அவரை விட வேகமாக உங்களுக்கு அடிக்க முடியும்னா கூட, நீங்கள் அவரை விட பலசாலியாக இருந்தால் கூட, பணத்துலையோ பெயர்லையோ புகழ்லையோ பொசிஷன்லையோ நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது பரவாயில்லன்னு அமைதியாக மாத்திராருங்க. அங்கே கர்த்தர் இந்த யுத்தம் பண்ணுவார். சில நேரங்கள் அவர் யுத்தம் பண்ண அலோ பண்ணுங்க. நீங்களே போய் முட்டி மோதிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் நல்லவர்கள் என்று உங்களை போய் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லவே இல்லை. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், என் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய சொந்த முயற்சினால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. பொறுமையாக சகித்து சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் சகிச்சிருப்பீங்கன்னா உங்களுடைய சகிப்பின் நாட்கள் ஓய்ந்து போனது.
காத்திருப்பின் நாட்கள் ஓய்ந்து போனது. பொன்னாக விளங்க பண்ணுகிற நாட்களுக்குள்ள உங்களை கர்த்தர் கொண்டு போவாராக. இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். ஏனென்றால் 40 நாள் ஆவியானவரால் தான் யார் கொண்டு போகப்படுகிறார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்படுகிறார். ஆனால் சோதிக்கிறது யாரு? ஆவியானவர் இல்லை. யாரு சோதிக்கிறான்னா பிசாசினால் சோதிக்கப்படும். ஏன்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய ரன் இருக்கு, மிகப்பெரிய ஓட்டம் இருக்கிறது. தாக்கத்தை ஏற்படுத்துகிற, முழு உலகத்தையும் ரட்சிக்க பண்ணுகிற, அநேகரை எழுப்பத்தக்கதான ஒரு அபிஷேகம் யாருக்குள்ள இருக்குன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. ஏனென்றால் பரிசுத்த ஆவி யார் மேல் இறங்கி தங்குகிறதை நீ காண்பாயோ, யோவான் சாணகனுக்கு பிதா பேசுகிற வார்த்தை இது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவார். பாவம் பண்ணும்போது சிம்சோனுக்குள்ள மகாபெரிய யுத்தங்கள் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவன் பாவம் பண்ணும்போது போயிடுவார். யாருக்குள்ளே இறங்கி தங்குகிற அளவுக்கு யாருக்கும் அந்த நாட்களில் பரிசுத்தம் இல்லை. கர்த்தரை நேசித்து வாழவும் இல்லை, பயபக்தியானவர்கள் இல்லை. ஆனா முதல் முறையாக ஒருத்தர் வந்து திரும்ப போகாம இருக்கிறாருன்னா அதற்கு காரணம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, பரிசுத்த ஆவி யார் மேல் இறங்கி தங்குகிறதை நீ காண்பாயோ அவருக்கு தான் நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ஆண்டவர் பேசுகிறார். அது யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற தம்முடைய பொசிஷன் எல்லாம் விட்டுட்டு பாவிகளாகிய நம்மை நினைத்து பார்க்க நாம் ஏமாத்துறோம். ஆமென். இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்த்து பிரைஸ் லார்ட்ஸோட கையெடுத்து கும்பிட்றாங்களே. சின்ன வயசாக இருந்தால் கூட மிகப்பெரிய தகப்பன்மார்கள் எல்லாம் மரியாதை செலுத்துகிறாங்க. நாங்களாம் அதற்கு தகுதியானவர்களே அல்ல. அபிஷேகம் அதை செய்திருக்கிறது. நான் கிரெடிட் எடுத்துக்கவே முடியாது. சில நேரத்தில் கர்த்தர் தான் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களுடைய சொந்த படிப்பினால் நீங்கள் அந்த பொசிஷனில் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பண்ண பாவம், நம்ம பண்ண சில விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் லிஸ்ட் போட்டு அதற்கெல்லாம் நியாயம் விசாரிச்சாருன்னா நிற்கவே முடியாது. நம்மை விட பரிசுத்தவான்களும் பலமானவர்களும் உண்டு, நேர்த்தியானவர்கள் உண்டு, திறமைசாலிகள் உண்டு, தாளந்து உள்ளவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்ம ஏன் வைத்திருக்கிறார்னா நம்ம நம்புகிறார். கர்த்தர் உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த திருச்சபையின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. ஹல்லேலூயா, ஆமென். மறைந்திருந்த நாட்கள் முடிந்து போனது. நீதியின் சூரியனை கர்த்தர் உதிக்க பண்ணுவாரா? ஹல்லேலூயா. ஒரு திரள் சேனையை கர்த்தர் இங்கிருந்து எழுப்புவார். தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிற ஒரு சந்ததி எழும்ப போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்திற்கென்று நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. ஆமென். காலம் கொஞ்சமா இருக்கிறது. வழக்கமா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போய் 3 வேளை சோறு தான் சாப்பிட போறோம். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சொத்துக்கள் கூடுமே தவிர நமக்கு பெருசா பர்சனலா உங்களுக்கு ஏதாவது நடக்குதா? 3 கோடி ரூபா உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா நீங்கள் அப்படியே 30 கிலோ ஏறிடுவீங்களா? கிடையாது. இதே பாடி தான் இருக்க போகுது. ஒரு சிலர் நல்ல பணம் வந்ததுக்கு அப்புறமா வியாதி என்ன பண்ணிடுது, கூடவே வந்துடுது. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவர்களால் ஒரு லெவலுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆமென். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சிலர் எல்லாம் ரொம்ப ஞானமாக இருந்து சேர்த்து வைப்பார்கள். அடுத்த தலைமுறை வந்து என்ன பண்ணிடும், மொத்தமாக ஒரே தலைமுறை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டு போயிரு. ஒரு நபர் போதும் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறதுக்கு. கடந்த நாட்களெல்லாம் ஒரு சிலரை பார்த்துட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். தகப்பன்மார்கள் கஷ்டப்பட்டு அநேக லேண்டெல்லாம் வாங்கி அநேக நன்மையானவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. கேட்கும்போது மகா கஷ்டமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நம்பி உன்னதமான பொறுப்புகளை வைத்திருக்கிறார். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். ப்ரிப்பேர் ஆகுங்க. உங்களுக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. தேவ சமூகத்தில் போய் கேட்க போறீங்க, ஆண்டவரே நீர் எனக்காக என்ன வைத்திருக்கிறீர்? உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள எனக்குள்ள எழும்புகிற எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க. என்ன சோதனை வந்தாலும் நான் ஜெயிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம். சில நேரத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆண்டவர் அங்கே சோதிச்சு பார்ப்பாரு, என் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாக்கெட்டில் எம்டியாக இருக்கும். திருச்சியை நாங்கள் மறக்கவே முடியாது. அநேக அற்புதங்கள் நடந்த இடம் இது வந்து திருச்சி வந்து அநேக அற்புதங்கள். அதில் ஒன்று என்னென்னா, ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனார், அவர் மறிச்சிட்டாரு. அதை தொடர்ந்து எனக்கு சென்னையில் ஊழியம் உண்டு. அந்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்களாம் பெரிய பெரிய ஆட்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் நான் அப்பாவை எடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு கிளம்பி போகிறதுக்கு எங்கள் 2 பேர்ட்டையும் காசு கிடையாது. பஸ் ஏறி தேவக்கோட்டையிலேருந்து நான் சென்னை போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த சம்பவம் அது. அப்போது 100 ரூபாய் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்சி வரைக்கும் வந்துடலாம் நாங்கள். இப்போ நான் எழும்பி என்ன விசுவாசத்தில் கிளம்பணுன்னே தெரியல. நாங்கள் 2 பேரும் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு பஸ் ஏறி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதுக்கோட்டை கிட்ட கிராஸ் பண்ணும்போது உள்ள படபடன்னு அடிக்குது. ஏன் திருச்சியில் போய் இறங்கினா இப்போ அடுத்து போகிறதுக்கு என்ன இல்லை, வழி இல்லை.
ஆனால் அந்த நாட்களில் ஒரு குருட்டுத்தனமான விசுவாசம் இருந்தது. இப்போ முரட்டுத்தனமான விசுவாசம் இருக்கிறது. அப்போ என்ன நடக்க போகுதுனே தெரியாது. ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போவேன். போய்கொண்டே இருக்கிறோம். அடுத்து தொடர்ந்து ஊழியம் இருக்கிறது. போய்கொண்டே இருக்கிறோம். திடீரென்று என் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். பிரின்ஸியோட தங்கச்சி அவன் வந்து ஒரு ஒரு ஆஃபரிங் வந்து அனுப்பி வைக்கிறான். ஆமாம், நாங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு தேவைன்னெலாம் சொன்னதில்லை. ஆனால் பிள்ளை அப்போ தான் போய் அங்கே படிச்சுட்டு இருந்த நாட்கள் நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஒரு பார்ட் டைம் வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கேருந்து ஒரு சின்ன மணி அன்றைக்கி அது எங்களுக்கு தாராளமாக நாங்கள் போயிட்டு ஒரு 4 தடவை சென்னை போயிட்டு வர அளவுக்கு அது இருக்கும். கொடுத்தாச்சு. இப்போ அந்த காசை திடீர்னு அந்த மெசேஜ் வருது. நான் காமிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் கண்ணீர் மல்க பேசிக்கொண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி 1:30க்கு இறங்கி அந்த காசை எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போனோம். இப்போ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே உள்ள வெளியில் அந்த அவுட்டர் சைட் போனீங்கன்னா பாதாம் பால்லாம் வைக்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அது எப்படி தெரியாமல் இருக்கும். சரி, ராத்திரி 2:30 மணிக்கு அந்த பக்கம் போயிடாதீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது அதுக்கு உள்ளே போகும்போது குடித்து விட்டு நல்ல ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல அமர்ந்து பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. நான் எப்போவுமே என் மனைவி வந்து ரொம்ப நல்ல மனைவி, என்னை விட்டு எங்கேயும் போகிறதே இல்லை. கொஞ்ச நேரம் நீ இந்த பஸ் ஸ்டாண்டில் நில்லுன்னா கேட்கல, இல்லை நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கூடவே வருகிறேன். சரி, 2 பேரும் அப்படி புறப்பட்டு போகிறோம். நான் உள்ள பேக்ஸ்லாம் இருக்கிறதுனால தூக்கிட்டு மேலே ஏற முடியாது, எப்படி இருன்னு சொல்லி நான் உள்ள ஏடிஎம் போய் காசு எடுக்க போகிறேன். அதுக்குள்ளே இவ்வளோ சுற்றி வளைச்சிட்டாங்க எல்லாரும். ஆனால் ஆண்டவர் காத்து கொண்டார். ஆமென். ஆமாம், இந்த ஜீவனை பறிக்கணுன்ட்டுன்னு பிசாசு பயங்கரமாக போராடி இருக்கிறான். திருமணத்திற்கு முன்பதாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பதாக நினைக்கிறேன். இல்லை, ஒரு ஆட்டோவில் பிரின்ஸை வந்து கிட்னாப் பண்ணிட்டார் ஒரு ஆட்டோக்காரர், கடத்தி கொண்டு போய்விட்டார். ஆண்டவர் காத்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் மேலே தேவ திட்டம் இருந்துச்சுன்னா அநேக வகையில் உங்களுக்கு சோதனைகள் வரும், பல வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றிலையும் கர்த்தர் தான் உங்களை காத்து கொள்ளணும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஹல்லேலூயா. சில விஷயங்களில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். சில நேரங்களில் உங்களுடைய முடிவுகள் என்னன்றதை ஆண்டவர் காத்து. ஆமென். அந்த நேரத்தில் யாரும் அப்படி சுற்றி வந்து பிடிக்காதபடி நானும் வந்துட்டேன், அப்படி கிளம்பி வந்துட்டோம் நாங்கள். ஆனால் மறக்க முடியாது, சூழ்நிலை மறக்கவே முடியாது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. அப்படி தான் ஆண்டவர் நடத்துக்கிறார். ஆபிரகாமை போல கிளம்பி போன்னா போயிட வேண்டியது தான். ஆமென். நம்ம we don't have church, எங்களுக்குன்னு ஒரு பெரிய திருச்சபை அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கார், குறிப்பிட்ட வருஷம் நான் உங்களை ஓட வைப்பேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நான் எங்கெல்லாம் அனுப்புகிறேனோ அங்கெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் I'll give you center, ஒரு சென்டர் நான் உனக்கு எடுப்பேன். அதுக்கப்புறம் திருச்சபைகளை ஸ்தாபிக்க முடியும், அவங்க மேலே ஒரு சில காரியங்களை வச்சுருக்கிறேன்னு ஆண்டவர் பேசினார். அதன்படி கீழ்ப்படி தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிகவும் கடினமான பாதை தான், ஆனாலும் பரிசுத்த தேவன் அதற்கான பலனை தந்து கொண்டே இருக்கிறார். வெளியில் பார்க்கிறவர்கள் வந்து ஆஹா இவங்களுக்கு என்னவா ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் கிடையாது. எல்லாம் இந்த பலிபீடத்தில் வந்து நிற்கிறவர்கள் எல்லாம் சும்மா வந்து நிற்க முடியாது. ஒரு மிகப்பெரிய காரியத்தை கொடுத்து விட்டு தான் நீங்கள் வர முடியும். ஹல்லேலூயா. நான் அதனால் இங்கே நிற்கிற யாரையும் குறை சொல்கிறதே இல்லை. காலையில் மனைவின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா ஏஜ் இஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு கிரயம் செலுத்துகிறீர்கள் என்பதை கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக இருக்க வேண்டும். ஆமென். மோர் யூ சாக்ரிஃபைஸ். நீங்கள் எவ்வளோ இழக்கிறீங்களோ, எவ்வளோ தேவ சமூகத்தில் கொடுக்குறீர்களோ, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பணம் கொடுக்கறத பற்றி நான் பேசலை, நேரத்தை சொல்கிறேன். ஆமென். மிகப்பெரிய வேலைகளை சொல்கிறேன். எவ்வளவையோ விட்டுட்டு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள்ல, இந்த நேரம் நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாமே, ஏங்க வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கதானே. ஹல்லேலூயா. பிசாசு வசனத்தின் மூலமாக தான் உங்களை சோதிப்பான். நீங்கள் பிசாசுனோடனே 2 கொம்பு வச்சுட்டு வந்து நிற்பானா? கிடையாது. வாலிபர்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு வருவான், நமக்கு வேறு விதத்தில் வருவான். ஆமாம் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம், பிசாசு, உலகம், இது 3 வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். சொல்லுங்க, பாவம், பிசாசு, உலகம். சிலர் பாவத்தை ஜெயித்து விடுவார்கள், சிலர் பிசாசை அடையாளம் கண்டு ஜெயித்து விடுவார்கள். ஆனால் எதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா இப்போ இருக்கிற காலத்தில் உலகம். ஒருத்தர் இங்கே எழுப்பி நான் உலகம் என்னன்னு சொல்லுங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவீங்களா? நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்களா? இந்த உலகம் என்பது உருண்டையாக இருக்கும் உலகம் வந்து அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, உங்களை பார்த்தா ஒரு தேவ மனுஷனா தெரியணும். என்னை பார்த்தா தெரியுதா? சரி, நான் மைக் பிடிச்சிருக்கிறதுனால தெரியுது, வெளியில் போனால் தெரியணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே தேவ மனுஷியா. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை என்னதான் உங்களுக்கு விரோதமாக எழும்பட்டுமே, ஆனால் அவருக்கு உள்ள ஒன்று தோணணும், சே என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல மனுஷன். ஹல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் உங்கள் சார்பிலே வந்து நிற்கத்தக்கதாக. ஈசாக்கை பார்த்து கேராரூரின் புத்திரர் எல்லாம் வாக்குவாதம் பண்ணிக்கொண்டே வந்தவர்கள் கடைசியாக வந்து சொல்றாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறதை கண்டோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை அநேகர் பார்க்க வேண்டும். உங்களுடைய சுவாபத்திலே பார்க்க வேண்டும். உங்க உள்ளத்துல நீங்க தேவ மனுஷனா மாறிடணும், தேவ மனுஷியா மாறிடணும். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்கள். ஒருத்தர் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புனா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறத நீங்க வழி சொல்லணும். ஆமென். ஆமா, போய் நீ அடியா வாங்கிட்டு வந்த 4 கொடுத்துட்டு வர்றது இல்லையாடா அப்படின்னு கிளம்பி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்துல தேவ சுவாபம் வெளிப்பட வேண்டும். இங்க இந்த சம்பவத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே பிசாசு வந்து கேள்வி எழுப்புறான். என்னன்னா 3வது வசனத்துல பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஹல்லேலூயா. உங்களுடைய பிழைப்பு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இல்லை, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையினால். ஹல்லேலூயா. ஏன் சபை கூட்டத்தில் விட்டு விடக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, திடீரென்று ஒரு சோதனை வருதுன்னா அதை ஜெயிக்கவோ சகிக்கவோ தெரியணும்னா கர்த்தருடைய வார்த்தை அவசியம். சோர்வில் இருக்கும்போது இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படும். இங்கே யாரும் நிற்கிறான்றது முக்கியம் இல்லை, ஆனால் உங்களிடத்தில் பேசுகிறது மனுஷன் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க இன்னைக்கு என்கிட்ட என்ன பேச போறீங்கன்னு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். வர்றவர் என்ன பேசுவார்னு பார்க்கலாம்னா கண்டிப்பா ஒன்றும் நடக்காது. ஆமென். Those who have thirst, உங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். என்ன தேவையோ அதை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏற்ற நேரத்தில் அது தருவார். நல்ல பாலைவனத்தில் உங்களை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் நடக்க விட்டுட்டு பிரியாணி கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? உங்களுக்கு அப்ப என்ன தேவை? இல்லைங்க, பெஸ்ட் பிரியாணி தாங்க சாப்பிடுங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? அதையும் தாண்டி சில பைத்தியம், சாரி அப்படி சொல்லக்கூடாது, பிரியாணி மேல சிலர் இருப்பாங்க, கிரேஸா இருப்பாங்க. தமிழ்ல வந்து அது பைத்தியம் இருக்கு, பட் இங்கிலீஷ்ல சொல்ல கொஞ்சம் பிரியாணின்னு ஒரு சிலர் எழுதி கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு 1 மணி நேரம் நடந்தா சாப்பிட்டுலாம் நினைக்கிறேன். 1 மாசம் உங்களை நடக்க விட்டுட்டு பிரியாணி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அங்க இங்கதான் அது கிடைக்கும். ஹல்லேலூயா. உலகம் உங்களுக்கு தேவையில்லாதது தான் கொடுக்குமே தவிர தேவையானவைகள் தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். தேவையானது ஒன்றே, அது கர்த்தருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்திருக்க வேண்டும். அதை தான் பேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை எதை சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்திருக்கணும். தேவ வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். பலவீனமானவர்களாக நீங்க இருக்கும்போது உங்களை பலவானாய் மாற்றுகிறவருடைய வார்த்தை தான். சுகமில்லாமல் இருக்கும்போது ராஃபா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து உங்களை சுகப்படுத்திட்டு போயிடும். எதுவுமே நடக்காத இருக்கும்போது நீங்க யாவேன்னு அவரை உயர்த்தும் போது அவருடைய நாமம் உங்களை மகிமையாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஆமா, சும்மா நீங்க வீட்டில் இருக்கும்போது தயவு செஞ்சு சும்மா இருக்காதீங்க. எல்லா நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. ஃபாதர் பெக்மேன்ஸ் ரூமுக்குள்ள போனீங்கன்னா ரீபாலா ஷதாராலான்னு பேசிட்டே இருப்பார், அந்நிய பாஷையில் பாடிக்கொண்டே இருப்பார். அங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்து மைல்டாக பாட்டு பாடிட்டே இருக்கும். இவர் தூங்கினா கூட அந்த ஸ்பீக்கர் என்ன பண்ணுது? ஆமாம், 6 மணி நாட்கள் எல்லாம் இன்றைக்கும் நாங்களாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், வி ஹேவ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். நல்லா இவ்வளோ பெருசில் வச்சுருக்கேன் நான். இவ்வளோ சின்ன சைஸில் வச்சுருந்தோம். இப்போ பெருசு இருக்க சைஸ் பெருசாக போகிற இடங்கள்லாம் தூக்கிட்டு போயிடுறோம். ராத்திரி எல்லாம் மைல்டாக, இப்போ ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்குல்ல, இது போல் மைல்டாக போடுறோம். ஏன்னா திஸ் இஸ் கிரியேட்டிங் அட்மாஸ்பியர். ஈவில் தாட்ஸ், அதாவது சத்ருவின் கிரியைகளுடைய எண்ணங்கள் எல்லாம் அது என்ன பண்ணிடுது? டெமாலிஷ் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் வர்ஷிப் பண்ணலைன்னா கூட அந்த இடம் முழுவதும் எப்படி இருக்குது? தேவ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் வாயின் வார்த்தைகள் வந்து எவ்வளோ முக்கியம், அது போல் உங்கள் காதுகளில் கேட்குற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். சாங்லாம் வந்து புது பாட்டு வருதுன்னா நீங்கள் இப்போ அந்த பாட்டு புத்தை பார்த்து பாடலாம், தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷமாக இந்த 232வது பக்கத்தை எடுத்து பாடுவோம், ஸ்தோத்திரம் செய்வேன், அதெல்லாம். ஹல்லேலூயா. நேசம்ன்றது உள்ள இருந்து வரணும். சும்மா வந்து எழுதி வச்சுட்டு நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கிறது? கல்யாணம் இப்போதான் உங்களுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்கலாம். வயசானவர்கள்ட்ட நான் சொல்றேன், இப்போதான் புதுசாக உங்களுக்கு கல்யாணம் இருக்குன்னு வச்சுக்குவோம். கல்யாணம் ஆகி அந்த முதல் ஒரு 2 நாட்கள்ல மனைவி வந்து இல்லை கணவன் வந்து ஒரு பேப்பரில் எழுதி உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? ஆகா, ஒரு
இப்படி ஒருத்தர் கொண்டாந்து நம்மளை மாட்டி விட்டாங்களே. ஆண்டவர் நம்ம சில நேரங்கள் அப்படிதான் இருக்கு. உண்மை இல்லாமல் எனக்கு யார், அடுத்த லிரிக்ஸ் என்னடா, உண்மை தவிர. ஒரு சிலர் அடுத்த லிரிக்ஸ் தெரியாம திரும்ப திரும்ப அதே பாடிட்டு இருப்பாங்க. இந்த வர்ஷிப் ஒர்க் ஷாப்லாம் நடத்துவோம் நாங்கள். அப்போ வந்து நான் சொல்லி கொடுப்பேன், ஒரு பாட்டு முழுசா தெரியாம இங்கே வந்து என்ன பண்ணாதீங்க, பாடாதீங்க. ஒரு சிலர் ராகமே தப்பா பாடிட்டு இருக்கிறது எனக்கே டவுட் ஆயிரும், இது ஃபாதர் பாட்டு தானா? எங்க சர்ச்சில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் அத்திமரம் துளிர் விடாம போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் அந்த பாட்டை, இது வந்து பேசிக் அந்த பிகினிங்ல ஓகே. ஆரம்ப நாட்கள்ல நம்முடைய ஜபம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஒரு 100 ஆண்டவரே போடலாம். வருஷம் ஆக ஆக உள்ள வசனம் வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிட்டு சும்மா இருக்க மாதிரி சொல்லு என்ன சொல்ல வரேன், ஆண்டவரே என்னன்னு சொல்லு, அடுத்து என்ன அப்படின்னா கண்டென்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்கிறது. அப்புறம் 10 நிமிஷம் ஆச்சு, ஆண்டவரே, அப்புறம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அனுப்ப வேண்டியது. பி கண்டென்ட்ஃபுல். குறிப்பாக கருத்தாக ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு போறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு போகாம போய் நல்லா அவரை குளோரிஃபை பண்ணுங்க, அவரை உயர்த்துங்கள். பாஸ்டர்ட்ட எனக்காக ஜெபிச்சுங்கன்னு நான் கேட்கலாம், எனக்காக ஆராதிச்சுங்கன்னு நான் சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு டு வர்ஷிப். நீங்க தான் துதிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தனிமையில் நல்ல ஒரு பிரச்சனையின் மத்தியில் போய் நல்ல விடுதலையா துதிச்சு பாட ஆரம்பிச்சிருங்க. என் மேய்ப்பர் நீர்தான் ஐயா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. குறையின் மத்தியில் நீங்க பாட வேண்டிய பாடல் தான் இது. ஹல்லேலூயா. குறைவு இருக்கும்போது என்ன பண்ணுங்க, குறையே இல்லைன்னு பாடுங்களேன். என்னடா இவ்வளவு குறைவு இல்லையும் குறையெல்லாம் பாடுறானே, பிசாசே கன்ஃபியூஸ் ஆயிடணும். உங்கள் வாயின் வார்த்தைகள் அப்படி இருக்க வேண்டும். பிள்ளைய பலி செலுத்து அப்படின்னா வாழை விரும்பி என்ன பண்ணிடணும், உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை விடுனா என்ன பண்ணிருங்க, யோசிக்காம விட்டுருங்க. அங்க வந்து நிப்பார், ஒரு நிமிஷம் நீ என்ன பண்றேன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பலி செலுத்தும் போது போகிற வழியில ஈசாக்கு கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, அப்பா விறகு இருக்கு, ஆனா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கிறார். என்னது பலிக்கான ஆட்டுக்குட்டி? ஆபிரகாம் என்ன திரும்ப ரிப்ளை பண்றாருன்னா, பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சரி, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளையாண்டான் மேல் கைய போடாதேன்னு சொல்லி கொஞ்சம் அங்க பாடுறான்றார். அங்க என்ன இருக்கு? ஆட்டுக்கடா இருக்கு. ஹல்லேலூயா. there is no ஆட்டுக்குட்டி. உங்க நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, உங்க வழிகள் அவர் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா இமேஜின், அவ்வளவு பெருசா ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் திட்டம் வைத்திருக்கிறார். ஆனா அவர் சொல்லும் போது பலி செலுத்த ரெடியா இருங்க. உங்களுக்கு வலி இருக்கும்போது, சோர்ஸ் இருக்கும்போது கொடுக்கறது தான் காணிக்க. ஆனா வலி பெயின்ல கொடுக்கறது தான் பலி. ஹல்லேலூயா. சோதனையின் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில உங்களால துக்கம் தொண்டை அடைக்கும் போது வாயை திறந்து பேசவே முடியாத சூழ்நிலையில என் மேய்ப்பர் நீர்தான் ஐயான்னு பாடுறீங்கல்ல, அது கர்த்தரை அசைக்கும். பரலோகமே திரும்பி பார்க்கணும்னா பாடுகள் மத்தியில் அவர் உயர்த்தி பழகணும். ஹல்லேலூயா. நீங்க உடைஞ்சிருக்கும் போது, உங்களை ஒருத்தர் உருக்குலைக்கும் போது அந்த மனுஷனுக்கு விரோதமாக எழுப்பாம தேவ சமூகத்தை உயர்த்தி கொண்டே இருங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த சோதனையில் என் பிள்ளை ஜெயிச்சிட்டான்னு சொல்லி பொன்னாக விளங்க பண்ணுகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. நீங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் நீங்களே மறக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் கடைசியா பிசாசை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம சொல்லி கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். 7வது வசனத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. இதற்கப்புறம் மறுபடியும் அவன் கொண்டு போய் உப்பரிக்கிற மேல் நிறுத்தி என்னென்னமோ பண்றான், அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப சம்பவம் என்னன்னா, ஆண்டவர் சொல்ற வார்த்தை எனக்கு பின்னாக போ சாத்தானே. ஹல்லேலூயா. சில தேவையில்லாத எண்ணங்கள் வரும். ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இதை செஞ்சிருக்க கூடாதா? கூடவே நம்ம கூட இருக்கிற ஆளே சொல்லும், ஏன் எல்லாருக்கும் நடக்குது உங்களுக்கு மட்டும் ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு. மெதுவா நீங்க என்ன சொல்லிடணும், வெளியில சொல்றதுக்கு கட்ஸ் இல்லைன்னா கூட உள்ள பின்னா போ சாத்தானே அப்படின்னு சொல்லிருங்க.
ஆமென். ஆமாம், சில நேரத்தில் பேச என்ன சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கீங்களே அக்கா, ஒன்றுமே நடக்கலையாக்கா, கொஞ்சம் இதை ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு விசுவாசம் வந்து நிற்பான். நான் தரேன் அப்படின்னு சொல்லுவான், அங்கே போனால் நடக்குதுன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் என் பிள்ளை நான் அளிக்கும் நன்மையில்லாத திருப்தி ஆகணும்னு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மகா பெரிய புயல்கள் வந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் உறுதியாய் தடுத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எந்தெந்த சோதனைகள் வந்தாலும் உங்கள் வாயின் வாயிலிருந்து என்ன வரணும்? வாயின் வார்த்தைகள்லேருந்து கர்த்தரை உயர்த்தி பாடுகிற துதி தான் எழுமணுமே தவிர சோதனையின் மத்தியில் நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. மன சோர்வுகளை கர்த்தர் இந்த நாளில் எடுத்து போடுவாராக. அநேக நாள் நீங்கள் காத்திருந்து தோய்ந்து போனீர்கள். கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை தந்து உயிர்ப்பிக்கிறார். நானே அதை செய்வேன், மனுஷன் அல்ல, நானே அதை செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வான்ற விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் எழும்பி நின்று நாம் நல்ல விடுதலையாக ஜெபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ விசுவாசத்தோடு கூட எந்தெந்த துன்பங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சர்வ வல்லமையில தேவன் இந்த நாளில் அதை ஜெயிக்க பண்ணுவாராக. வாய்களை திறந்து கேளுங்க பாப்போம். ஜெயிக்க பண்ணுகிறவரே, சோதனைகளை ஜெயிக்க பண்ணுகிறவரே, வாய்களை திறந்து கேட்கல. ரபா ஷிகே தரலஹா தேரே ரீபாபாலா துரு ரோஷியா தரலஹா தேரே. மகத்துவம் நிறைந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், மகிமையானவர். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் மகிமையான கிரியைகளை நடப்பிப்பீராக. யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ நீங்க கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த தேவையெல்லாம் நான் புறமா வைக்கிறேன், நீர் தான் எங்களுக்கு இன்றைக்கு தேவை, என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ செஞ்சிருங்கன்னு சொல்லுங்க. யார் எங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் இப்பொழுது நின்று யுத்தம் பண்ணுவீராகன்னு சொல்லுங்க. இது உங்க யுத்தம் கிடையாது, இது நீங்க செய்கிற யுத்தம் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக வழக்காட போகிறார். நீங்கள் நல்லவர்கள் என்று நீங்க போய் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. சர்வ வல்லமையுள்ளவர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்கள் குடும்பத்தை குற்றப்படுத்த முடியாது, ஒருவர் உங்கள் குடும்பத்தை கீழே தள்ள முடியாது. யாரெல்லாம் எழும்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் எழும்புவாரா. கர்த்தர் மகத்துவமான கிரிகளை நடப்பிப்பீராக. மேரா காலா ஷிகேதார அல்லாஹா தேரே லேரே லேரே ஏஷியாதார அல்லாஹ். நல்ல வாய்களை திறந்து பரிசுத்தரே மேரா தோரோ ஹோஷியாதார அல்லாஹ் தேரே. குடும்பங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களும், சத்துரு போட்டு வைத்திருக்கிற திட்டங்கள், மகா பெரிய கன்னிகள் இன்று இரவு வேளையில் அறுப்புண்டு போவதாக, அறுப்புண்டு போவதாக. கர்த்தர் ஏன் உனக்கு இதை அனுமதிச்சாருன்னு பிசாசு சொல்லிட்டே இருப்பான். ஏன் இந்த வாழ்க்கை இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருப்பான். உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்கிறது பிசாசு சொல்லிட்டே இருப்பான். ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு அதற்கான பதிலை தருவாரா. கர்த்தர் சந்திப்பாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. வாய்களை திறந்து கேட்க ஆரம்பிங்க. ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் என் கணவர் இன்னும் மாறல, ஏன் என் மனைவி இன்னும் மாறல என்ற கேள்விகள் இருக்கிறதா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. இந்த இரவு வேளையில ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். இதோ பாடலாம், எல்லாம் அறிக்கை செய்யுங்களேன். எஸ், பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். ஏராளா ஷகேதாரலா தெரலே பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான். உம்மை மனுஷர்களே அல்ல, உம்மையே, உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன் அன்பையே. சொல்லுங்க, உம்மை, உம்மை நம்புவேன் நான். ஓ உம்மையே உம்மன்பையே நம்பி இருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்து இருப்பேன். சீயோன் எந்த சோதனை வந்தால் அசையாமல், ஓ ஆகாமியத்தில் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தில்
ஒரு நாளும் எங்க மேல நிலைப்பதில்லை. கர்த்தர் இந்த நாளில் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீராக. உம்மை நம்புவேன் நான். விடுதலை உண்டாகும். உம்மை நம்புவேன் நான். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உங்க சத்தம் கேட்கட்டுமே. உம்மை நம்பும் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேனா. உம்மையே அன்பையே நீர்தானே என் துணையாளி என் கேடகமுமா. நீர் மாத்திரமே என் துணையாளி என் கேடகமுமா. நீர் என்னை நினைப்பவரே, அவர் மறக்கிறவர் அல்ல. ஓ ஆசீர்வதிப்பவர் விஷேதரா என்னை நினைப்பவரே. ஆசீர்வதிப்பவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க. உம்மை நம்புவோம். மனுஷர்களே அல்ல, உம்மையே. எங்கள் பணங்களே அல்ல, உம்மையே. பதவிகளே அல்ல, உம்மையே. ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக. மன சோர்வுகள் எல்லாம் மாறுவதா. எல்லா டிப்ரெஷன்ஸும் மாறட்டும். எதிர்கால பயங்கள் நீங்கட்டும். நான் எப்படி எதிர்காலத்தை கடப்பேன் என்ற பயங்கள் இன்றோடு நீங்குவதா. கர்த்தர் உங்களுக்காக நின்று வழக்காட போகிறார். சோதனையை செய்கிறேன். சோதனை சகிக்கிற மனுஷர்களா கர்த்தர் இந்த நாளில் உங்களை மாற்றுவாராக. ஓ அன்பை நம்பும் பாக்கியவான். அன்பையே நம்பியிருப்பேன். குற்றப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். வெட்கப்பட்டு அறிக்கை செய்ய பார்ப்போம். நாங்க குற்றப்படுகிறதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு யார் உங்களுக்கு விரோதமா பேசினாலும் திரும்ப சொல்லுங்களேன். குற்றப்பட்டு போ. உங்களை யார் குற்றப்படுத்தினா, யார் உங்க குடும்பத்திற்கு விரோதமா எழுப்பினா, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் நிற்பார். அவரே நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பார். சொல்லுங்க. உண்மையை நம்புவோம்ப்பா. உண்மை நம்புவேனா. முடிவு பரியந்தம் உண்மை நம்புவேனா. விடுதலை உண்டாவதா. குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்களும் அவிழ்க்கப்படுவதா. உம்மையை நம்பி ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும். பூரண சமாதானம் உண்டாகட்டும். தடைகள் விலகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள், இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இந்த இரவு வேளையில வாய்க்காதே போவதா. வாய்க்காதே போவதாக. கடைசியா சொல்லுங்க. உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேனா. உம்மை நம்புவேன். நான் உம்மை நம்புவேன். அன்பையே நம்பி. நல்ல கரங்களை தட்டுங்க பாப்பா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையை நாங்க நம்பி இருக்கோம். மனுஷர்களே அல்ல, தெய்வமாகிய உண்மையை நாங்க நம்பி இருக்கிறோம். கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து என் வாழ்க்கையில் இதுவரை கண்ட கசப்பான அனுபவங்கள், மாறாக்கள் எல்லாம் இந்த இரவு வேளையிலிருந்து மதுரமாய் மாறுவதா. மதுரமாய் மாறுவதா. உங்க பிள்ளைகளை குறித்து கலக்கங்கள் மாறுவதா. ஓ கணவன்மார்களை குறித்த கலக்கங்கள் மாறுவதா. பெற்றோர்களை குறித்த கலக்கங்கள் மாறுவதா. ஓ நெருக்கடியாய் நிற்கிறீர்களோ, உதவியற்று நிற்கிறீர்களோ, சோதனையை ஜெயிக்க முடியாதபடி தோற்று போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் இனி மகா பெரிய பலனை உங்களுக்காக வைக்கிறார்.
அவருடைய பலன் இடை கட்டுகிறது. பலத்தினால் இடை கட்டுகிறார். மேரா ஹஷ்கேதலலாந்தரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லப்பா. நாங்க உமக்கு நன்றி.